सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ சீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து 251வது நாமம் காமாதி சத்ரு சாதனாய நமக. இச்சையை முதலாக கொண்ட எதிரிகளை வெட்டி வீழ்த்துபவருக்கு நமஸ்காரம். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் ஆகியன மனிதனின் 6 உள் எதிரிகள். வெளி எதிரிகளை வெல்வது சுலபம். உள் எதிரிகளை வெல்வதற்கு சத்குருவின் அருள் தேவை. உள்ளே இருக்கும் ஜனங்கள் விழித்து கொண்டிருக்கும் வீட்டில் திருடன் நுழைவதில்லை. நீ விழித்து கொண்டிருந்தால் உன் உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள் நுழைய மாட்டா. அவிழ்த்து விடப்பட்ட யானையானது மரங்களையும் செடிகொடிகளையும் வேரோடு பிடுங்கிக் கொண்டு போகிறது. பாகன் அங்குசத்தால் அதன் தலையில் குத்தினதும் அது சாந்தமாகிவிடுகிறது. அதுபோல அடக்கி ஆளப்படாத மனம் வீண் எண்ணங்களில் ஓடுகிறது. விவேகம் என்னும் அங்குசத்தால் இடிக்கப்பட்டதும் அது சாந்தமாக அமைகின்றது. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அருளியது. 252வது நாமம் காமிய கர்ம சுசந்தியஸ்தாய நமக. பலனை எதிர்பார்த்து செய்யும் செயல்களை முழுமையாக துறந்தவருக்கு நமஸ்காரம். 253வது நாமம் காமேரா சக்தி நாசகாய நமக. புகைப்படம் எடுக்கும் கருவியை சக்தி இழக்கச் செய்தவருக்கு நமஸ்காரம். பாபாவின் அனுமதி இல்லாமல் புகைப்படம் எடுத்தார் ஒரு அன்பர். கண்ணாடி தட்டை கழுவி பார்த்தால் சூன்யமாக இருந்தது. ஸ்வர்கிய எம்பி ரேக்கே அவர்களுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான அனுபவம் ஏற்பட்டதாக தெரிகிறது. அதுபோன்ற நிகழ்ச்சிகள் காஞ்சி பரமாச்சாரியாலின் விஷயத்திலும் நடந்திருக்கிறது. மகான்களுக்கு தெரியாமல் அனுமதி இல்லாமல் புகைப்படம் எடுக்கக்கூடாது. 254வது நாமம் காலாய நமக. மரணதேவனுக்கு காலதேவனுக்கு நமஸ்காரம். இந்த நாமம் ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமாவளியிலும் உண்டு. 255வது நாமம் காலகாலாய நமக. மரணதேவனுக்கு மரணதேவன் ஆகியவருக்கு நமஸ்காரம். பக்தன் மார்க்கண்டேயனின் பொருட்டு யமனுக்கு யமனானார் சிவபெருமான். நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கும் திருக்கடவூர் என்னும் க்ஷேத்திரத்தில் இந்த சம்பவம் நடந்ததாக புராண வரலாறு. 256வது நாமம் கால அதீதாய நமக. காலத்திற்கும் மரணத்திற்கும் அப்பாற்பட்டவருக்கு நமஸ்காரம். காலத்தை ஆள்பவர் என்றும் பொருள் கொள்ளலாம். 257வது நாமம் காலக்கிருதே நமக. காலத்தை படைப்பவருக்கு நமஸ்காரம். 258வது நாமம் கால தர்ப்ப விநாசினே நமக. யமனின் கர்வத்தை நாசம் செய்தவருக்கு நமஸ்காரம். 259வது நாமம் காலரா தர்ஜன சமாய நமக. காலரா கொள்ளை நோயை விரட்டும் சக்தி படைத்தவருக்கு நமஸ்காரம். பரமேஸ்வரன் மார்க்கண்டேயனை யமனிடமிருந்து காப்பாற்றியது போல பாபா பம்பாயிலிருந்து தரிசனத்திற்காக தாயுடன் வந்திருந்த ஒரு பையனை காலராதேவியின் பிடியிலிருந்து காப்பாற்றினார். சம்பவம் நடந்தது 1917ஆம் ஆண்டு மே மாதத்தில். மசூதியில் அமர்ந்து பாபாவுக்கு பாத சேவை செய்து கொண்டிருந்த பையனை காலராதேவி பற்றி கொண்டாள். பாபா அவளை தடுத்து மார்பில் உதைத்து விரட்டினார். பெருங்கூச்சலிட்டு கொண்டே காலராதேவி ஓடிவிட்டாள். முழு விபரமும் அறிய விரும்புபவர்கள் ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிர்த திருமொழி 327 படிக்கலாம். ஒரு சமயம் ஷீரடி கிராமத்தை அடுத்த பகுதிகளில் காலரா நோய் பரவியது. பாபா மசூதியில் உட்கார்ந்து கொண்டு ஓய்வில்லாமல் கோதுமை மாவு அரைத்து கொண்டிருந்தார். அதை கவனித்த ஷீரடி கிராமத்து பெண்மணிகள் 4 பாபாவுக்கு ஓய்வளிக்கும் வகையில் அப்பணியை ஏற்றுக்கொண்டு செய்தனர். வேலை முடிந்தவுடன் பிச்சை எடுத்துண்ணும் பாபாவுக்கு கோதுமை மாவு தேவையில்லை என்றெண்ணி ஆளுக்கு கொஞ்சமாக மூட்டை கட்டி எடுத்துக்கொண்டு போக எத்தனம் செய்தனர். வந்ததே கோபம் பாபாவுக்கு. ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பித்து விட்டார். எவன் அப்பன் வீட்டு சொத்து, இதை எடுத்துக்கொண்டு போக பார்க்கிறீர்கள் என்று
கண்ணா பின்னாவென்று கூச்சல் போட்டார். கொஞ்சம் சமாதானமான பிறகு, இந்த மாவையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஊர் எல்லையை சுற்றி தூவி விடுங்கள். காலராதேவி பிரீதியடைந்து நமது கிராமத்தில் நுழைய மாட்டாள் என்று ஆணையிட்டார். அவர்களும் அவ்வாறே செய்தனர். ஷீரடிக்கு காலரா நோய் வராமல் தடுத்து விட்டார் பாபா. இது பாபா செய்த விசித்திரமான செய்கைகளில் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஸ்ரீ சாயி சத்சரிதத்தை இந்த நிகழ்ச்சியிலேயே ஆரம்பிக்கிறார் ஹேமந்த் பந்த் என்று பாபாவால் செல்லமாக அழைக்கப்பட்ட தெய்வ திரு கோவிந்த ரகுநாத் தபோல்கர். 260வது நாமாவளி. கால சுனக தத்த அன்னம் ஸ்வரம் ஹரேத் இதி பிரபதே நமக. கருப்பு நாய்க்கு போடும் சோறு ஜுரத்தை ஒழிக்கும் என்று சொன்னவருக்கு நமஸ்காரம். பாலகணபதி ஷிம்பி என்று ஒரு பக்தர். அவர் ஒரு தையற்காரர். ஷீரடி கிராமத்தை சேர்ந்தவர். அவரை ஒரு சமயம் மலேரியா ஜுரம் பிடித்தது. என்னென்னவோ வைத்தியம் செய்து பார்த்தார். ஜுரம் இறங்கவில்லை. பாபாவிடம் சரணடைந்தார். ஷிம்பியை லக்ஷ்மி கோயிலுக்கு அருகில் இருக்கும் கருப்பு நாய்க்கு சோறும் தயிரும் கலந்து போடு, உன் மலேரியா ஜுரம் ஒழியும் என்று பாபா கூறினார். பக்தர் உடனே தம் இல்லத்திற்கு சென்று தயிர்ச்சோறு தயார் செய்து கொண்டு லக்ஷ்மி கோயிலுக்கு விரைந்து சென்றார். அதே சூழ்நிலையில் தமக்கு அவ்வளவு நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்திருக்குமா என்னும் கேள்வியை ஒவ்வொரு சாயி பக்தரும் தம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டும். கோயில் வாசலில் ஒரு கருப்பு நாய் வாளை ஆட்டிக்கொண்டு அவரை வரவேற்றது. கொண்டு வந்த தயிர்ச்சோற்றை நாய்க்கு போட்டார் சிம்பி. பசியால் வாடியிருந்த நாய் அதை உற்சாகமாக தின்றது. சிம்பியின் மலேரியாவும் சில நாள்களுக்குள் ஒழிந்தது. பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக பாபா கையாண்ட வினோதங்களில் இதுவும் ஒன்று. பாபாவுக்கு தேவையான போதெல்லாம் கஃப்னி தைத்து கொடுப்பதை ஒரு சேவையாக செய்து வந்தார் பாலகணபதி ஷிம்பி. கஃப்னி தைப்பது என்னவோ எளிதான செயல்தான். ஆனால் பாபாவை புது கஃப்னி அணிந்து கொள்ள வைப்பதற்குள் அணுக்க தொண்டர்கள் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் அன்று. பழைய கஃப்னியை கலற்றி துணியில் அக்னிக்கு இரையாக்கி விடுவாராம் பாபா. இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज